வாங்க இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியற சில விஷயங்களுக்கு பின்னால ஒரு மறைக்கப்பட்ட தொடர்பு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நாம குரூப் தியோரி, அதாவது குழு கோட்பாடுங்கிற ஒரு பவர்ஃபுல்லான கணித கருவியை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இது எப்படி ஒரு ரூபிக்ஸ் கியூப்ல ஆரம்பிச்சு உங்க கிரெடிட் கார்டு வரைக்கும் எல்லாத்தையும் இணைக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன குழந்தையோட விளையாட்டுப் பொருள், உங்க கிரெடிட் கார்டு, அப்புறம் இந்த பிரபஞ்சத்தையே இயக்குற இயற்பியல் விதிகள். இது மூணுக்கும் பொதுவா என்ன இருக்க முடியும்? பார்க்கறதுக்கு இது ஒரு புதிர் மாதிரி இருக்கலாம், ஆனா இதுக்கான பதில் ரொம்ப அழகா கணக்குல ஒளிஞ்சிருக்கு. நம்மளோட இந்த பயணத்தை ஒரு ரூபிக்ஸ் கியூப்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஆனா இங்க நாம கியூபோட கலர்ஸ பத்தி பேச போறதில்ல. அதுக்கு பதிலா அதோட மூவ்ஸ், அதாவது அதுல மறைஞ்சிருக்கிற விதிகளை பத்தி தான் பேச போறோம். இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். நம்மளோட கவனம் அந்த கலர் கட்டங்கள் மேல இல்ல, நாம செய்யக்கூடிய மூவ்ஸ் மேல தான் இருக்கு. ஒரு பக்கத்தை திருப்புறது ஒரு மூவ். சரி, அடுத்தடுத்து பல மூவ்ஸ் பண்ணா என்ன ஆகும்? நீங்க எத்தனை மூவ்ஸ பண்ணாலும் சரி, அதோட கடைசி ரிசல்ட் ஆரம்பத்துல இருந்து ஒரே ஒரு புது மூவ்க்கு சமமா இருக்கும். இதுதான் குரூப் தியரியோட முதல் படி. இந்த கியூபோட நகர்வுகள் எல்லாமே நாம கணிக்கக்கூடிய சில விதிகளை பின்பற்றுது. இந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு தான் கணக்குல குழு, அதாவது குரூப்னு பேரு. அப்போ ஒரு குரூப்பை உருவாக்குற அந்த 4 அடிப்படை விதிகள் என்னன்னு பார்க்கலாமா? முதல் விதி க்ளோஷர், அதாவது மூடல் பண்பு. இது ரொம்ப சிம்பிள். நீங்க கியூப்ல எந்த 2 மூவ்ஸ செஞ்சாலும் வர்ற ரிசல்ட்டும் ஒரு சரியான மூவா தான் இருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு ரைட் டர்ன் பண்ணிட்டு அப்புறம் ஒரு அப் டர்ன் பண்ணா கியூப் ஒரு புது நிலையில இருக்கும். ஆனா அதுவும் ஒரு சரியான நிலை தான். நீங்க ஒருபோதும் கியூப உடைக்க முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு போகவே முடியாது. ரெண்டாவது, ஐடென்டிட்டி எலிமெண்ட், அதாவது அடையாள உறுப்பு. இது எதை குறிக்குதுன்னா, எதுவுமே செய்யாத ஒரு மூவ். தீர்க்கப்பட்ட கியூப அப்படியே வச்சுட்டு எந்த நகர்வும் செய்யாம இருக்கிறதுனா இந்த ஐடென்டிட்டி. இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். மூணாவது விதி இன்வர்ஸ், அதாவது நேர்மாறு. நீங்க செய்யற ஒவ்வொரு மூவையும் அன்டூ பண்றதுக்கு ஒரு ஆப்போசிட் மூவ் இருக்கு. ஒரு பக்கத்தை கிளாக் வைஸ்ல திருப்புனா அதையே ஆன்டி கிளாக் வைஸ்ல திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ஈக்குவலான ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கு. கடைசியா அசோசியேட்டிவிட்டி, அதாவது சேர்ப்பு பண்பு. இங்க நீங்க எந்த வரிசையில மூவ் பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஆனா நீங்க பல மூவ் செய்யும் போது அதை எப்படி மனசுக்குள்ள குரூப் பண்ணிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்ல. அதாவது முதல்ல A, B மூவ்ஸ பண்ணிட்டு அப்புறம் C பண்றதும், முதல்ல A பண்ணிட்டு அப்புறம் B, C மூவ்ஸ பண்றதும் ஒண்ணுதான். கடைசி ரிசல்ட் மாறாது. சரி, இப்பதாங்க விஷயத்தோட சுவாரஸ்யமான கட்டத்துக்கே வரும். ஒரு சாதாரண விளையாட்டு பொருளோட விதிகள் நம்ம டிஜிட்டல் உலகத்தோட பாதுகாப்புக்கு எப்படி அஸ்திவாரமா இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். ஆச்சரியமா இருக்குல்ல? ஒரு ரூபிக்ஸ் கியூபை இயக்குற அதே 4 விதிகளை கொண்ட இந்த குழு அமைப்பு தான் இன்னைக்கு நாம பயன்படுத்துற ஆன்லைன் பேங்கிங், பாதுகாப்பான மெசேஜிங்னு எல்லா நவீன டிஜிட்டல் பாதுகாப்போட மைய புள்ளியா இருக்கு. இந்த ஒப்பீடு விஷயத்த ரொம்ப தெளிவா விளக்கும். பாருங்க, ரூபிக்ஸ் கியூப்ல உறுப்புகள்ங்கிறது நம்ம செய்யற திருப்பங்கள். கிரிப்டோகிராஃபில அது எண்கள். கியூப்ல கடினமான சிக்கல் என்னன்னா, அதை சால்வ் பண்றதுக்கான சரியான மூவ்ஸ் வரிசையை கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி கிரிப்டோகிராஃபில அதை டிஸ்கிரீட் லாகரிதம் ப்ராப்ளம்னு சொல்வாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, 2 பெரிய நம்பரை பெருக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த பெருக்கல் பதில இருந்து எந்த 2 நம்பரை பெருக்கினா இந்த பதில் வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறது மிக மிக கஷ்டம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஒரு வழியில போறது சுலபம், ஆனா போன வழியில திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த கணித ரீதியான கடினத்தன்மை தான் உங்க ஆன்லைன் பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ், நீங்க அனுப்புற வாட்ஸ்அப் மெசேஜஸ், உங்க மொபைல் போன் எல்லாத்தையும் பாதுகாக்குது. RSA, Diffie-Hellman, ECCன்னு நாம கேக்குற இந்த டெக்னாலஜி எல்லாமே இந்த குரூப் தியரி அடிப்படையில தான் வேலை செய்யுது. சரி, இப்ப இன்னொரு படி மேல போய் இந்த குரூப் தியரி உண்மையில எதை பத்தி பேசுதுன்னு பாப்போம். புதிர்கள், பாஸ்வேர்ட்ஸ், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இதோட பெரிய நோக்கம் என்ன? இந்த ஒரு வரிதான் மொத்த விஷயத்தோட சாராம்சம். குரூப் தியரிங்கிறது அடிப்படையில சிமெட்ரி, அதாவது சமச்சீர் பற்றிய ஒரு ஆய்வு. சிமெட்ரினா என்ன? ஒரு விஷயத்த நீங்க சில மாற்றங்கள் செஞ்ச பிறகும் அது பார்க்கறதுக்கு முதல்ல இருந்த மாதிரியே இருக்கிறது தான். உதாரணத்துக்கு ஒரு சதுரத்தை எடுத்துக்கோங்க. அத 90 டிகிரி சுத்தினாலும் அது ஒரு சதுரமா தான் தெரியும். இந்த சுழற்சிகள் எல்லாமே ஒரு குழுவை உருவாக்குது. இந்த மாற்றங்களுக்கு பிறகும் மாறாம இருக்கிற இந்த தன்மைதான் சமச்சீர். இந்த சமச்சீருங்கிற ஐடியா எல்லா இடத்துலயும் இருக்கு. நம்ம வீட்டு சுவத்துல இருக்கிற டைல்ஸ் டிசைன்ல இருந்து இந்த பிரபஞ்சத்தையே இயக்குற இயற்பியல் விதிகள் வரைக்கும். இயற்பியல் விதிகள் நேத்தும் இன்னைக்கும் நாளையும் ஒரே மாதிரி இருக்கிறதே ஒரு வகையான சமச்சீர் தான்.
இதோட விளைவு என்ன தெரியுமா? இயற்பியல் விதிகள் காலப்போக்கில் மாறாம இருக்கிறதுனால தான் இந்த பிரபஞ்சத்தோட மொத்த ஆற்றல் எப்பவுமே மாறாம ஒரே அளவுல இருக்கு. இதுதான் ஆற்றல் அழிவின்மை விதி. பாத்தீங்களா, ஒரு கணிதக் கருத்தை எப்படி பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை விதியோட இணைஞ்சிருக்குன்னு. சரி, இப்போ மறுபடியும் நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் வருவோம். இந்த கதையில அடுத்ததா வர சவால் என்ன? நாம இதுவரைக்கும் ரொம்ப பாதுகாப்பானதுன்னு நம்பிட்டு இருந்த இந்த கடினமான சிக்கல்களை ரொம்ப எளிதா தீர்க்கக்கூடிய ஒரு புது டெக்னாலஜி வந்தா என்னாகும்? குவாண்டம் கம்ப்யூட்டிங்னு சொல்லப்படுற இந்த தொழில்நுட்பம் நம்மளோட இன்றைய பாதுகாப்பு முறைகளுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா உருவாயிட்டு வருது. இந்த டைம்லைன் பாத்தீங்கன்னா கோட உருவாக்குறவங்களுக்கும் அதை உடைக்கிறவங்களுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பனிப்போர் மாதிரி தெரியும். 70கள்ல RSA டிஃபி ஹெல்மன் வந்துச்சு, அப்புறம் அதை விட திறமையான ECC வந்துச்சு. ஆனா 90கள்ல பீட்டர் ஷோருங்கிற கணிதவியலாளர் ஒரு சக்தி வாய்ந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் இருந்தா இந்த பாதுகாப்பு முறைகளை ரொம்ப சுலபமா உடைச்சிடலான்னு ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சாரு. அதனாலதான் இன்னைக்கு குவாண்டம் கம்ப்யூட்டர்களால உடைக்க முடியாத புது வகையான குழுக்களை தேடுற ஆராய்ச்சி ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. ஆக ஒரு சின்ன புதிரோட விதியில ஆரம்பிச்சு பிரபஞ்சத்தோட விதிகள் வரைக்கும் போன நம்மளுடைய இந்த பயணம் நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது. நம்மளோட தொழில்நுட்பம் வளர வளர நம்மளோட ரகசியங்களை பாதுகாக்க நம்ம கிட்ட இருக்கிற கணிதத்தால் தொடர்ந்து முடியுமா? இதுதான் அடுத்த தலைமுறை கணிதவியலாளர்களும் கம்ப்யூட்டர் விஞ்ஞானிகளும் சந்திக்க போற மிகப்பெரிய சவால்.